பெண்ணே, ஒரு கணம் நில். உன் கழுத்தில் இருக்க வேண்டிய தங்கம் இன்று வட்டிக்கு கடைக்காரன் கையில் இருக்கிறதா? ஐயோ, வட்டி ஏறிட்டே இருக்கே, மீட்கவே முடியலையே கண்ணீர் விட்டுட்டு இருக்கியா? ஜாக்கிரதை, நீ வடிக்கிற கண்ணீர் உன் நகையை மீட்டு தராது. ஆனால் சாணக்கியர் சொல்லும் இந்த நிதி ரகசியங்கள் உன் நகையை உன் வீட்டுக்கு கொண்டு வரும். கடனை நினைச்சு பயந்து நடுங்கிறது உனக்கு நீயே வச்சுக்கிற ஆபத்து. நிலைமை இன்னும் மோசமாகிறதுக்குள்ள சாணக்கியர் காட்டும் இந்த 8 ரகசிய வழிகளை பின்பற்று. உன் கையில் தங்கம் மின்ன போகும் அந்த ரகசியம் என்ன? வாங்க பார்ப்போம். உன் தலையெழுத்தை மாத்த போகும் அந்த சூத்திரங்கள் இதோ. ரகசியம் 1, வட்டியை நோயாக கருது. பெண்ணே, உன் உடலில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் அதை அப்படியே விட்டு விடுவாயா? ஒரு காய்ச்சல் வந்தால் பணம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சும்மா இருப்பாயா? மாட்டாய் அல்லவா? உடனடியாக மருந்து தேடி ஓடுவாய். ஏனென்றால் அந்த நோய் வளர்ந்தால் உன் உயிரையே பறித்துவிடும் என்று உனக்கு தெரியும். அப்படித்தான் உன் நகையின் மீது ஏறும் வட்டியும். அடமான வட்டி என்பது ஒரு சாதாரண செலவு அல்ல. அது உன் குடும்ப பொருளாதாரத்தையே மெல்ல மெல்ல அரிக்கும் ஒரு கொடிய நோய். நம்மில் பல பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அடமானம் தானே இருக்கு, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கலாம், மொத்தமா பணம் வரும்போது நகையை மீட்கலாம் என்று வட்டி ஏறுவதை வேடிக்கை பார்ப்பதுதான். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கையை தருகிறார். தீ, நோய், கடன், இந்த 3ஐயும் ஒருபோதும் மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வைத்தால் அவை மீண்டும் வளர்ந்து உன்னை அழித்துவிடும். நீ கட்டும் வட்டி என்பது உழைத்து சம்பாதித்த பணத்தை சாக்கடையில் கொட்டுவதற்கு சமம். ஒவ்வொரு மாதமும் நீ கட்டும் அந்த வட்டி பணத்தில் ஒரு சேமிப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. வட்டிக்கு காசு கட்டுவதை ஏதோ ஒரு மாதந்திர சடங்கு போலவோ அல்லது உன் கடமை போலவோ நினைக்காதே. அது உன் உழைப்பை உறிஞ்சும் ஒரு ஒட்டுண்ணி. அந்த நோய்க்கு மருந்து தேடுவது போல வட்டியை குறைக்க வழி தேடு. வட்டி பணம் உன் கையை விட்டு போகும் ஒவ்வொரு முறையும் என் நகையை மீட்க வேண்டிய பணத்தை இந்த வட்டி விழுங்குகிறதே என்ற வலி உன் மனதில் வர வேண்டும். அந்த வலிதான் உன்னை சேமிக்க தூண்டும். வட்டியை ஒரு சுமையாக பார்க்காமல் அதை ஒரு போர்க்கால அவசர நிலையாக கருதி அதை வேரோடு அழிக்க துணிந்தால் மட்டுமே உன் நகை உன் கழுத்தை அலங்கரிக்கும். ரகசியம் 2, நகை அடமானத்தில் நீங்கள் செய்யும் 3 பெரிய தவறுகள். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவன் தன் பலவீனத்தை யாரிடம் காட்டுகிறானோ அங்கேயே அவன் சுரண்டப்படுகிறான். நகையை அடமானம் வைக்கும்போது அவசரத்தில் நம்மில் பல பெண்கள் செய்யும் 3 தவறுகள் உங்கள் வாழ்நாள் சேமிப்பையே காவு வாங்கிவிடும். முதல் தவறு, வட்டி விகிதத்தை ஒப்பிட்டு பார்க்காமல் தெரிந்த கடை அல்லது பக்கத்து வீடு என அவசரமாக அதிக வட்டிக்கு நகையை வைப்பது. 1% வட்டி வித்தியாசம் கூட வருடத்தில் ஒரு பெரும் தொகையை விழுங்கிவிடும். இரண்டாவது தவறு, அசலை திருப்பாமல் வெறும் வட்டியை மட்டும் மாதம் கட்டிக்கொண்டே இருப்பது. இது உங்களை ஒருபோதும் கடனிலிருந்து விடுவிக்காது. மாறாக நீங்கள் அந்த கடைக்கு வாழ்நாள் அடிமையாகவே இருக்க நேரிடும். மூன்றாவது தவறு, நகையை மீட்கும் காலக்கெடுவை சரியாக கவனிக்காமல் இருப்பது. அந்த தேதி முடிந்துவிட்டால் வட்டி குட்டியாகி உங்கள் நகை ஏலத்திற்கு போகும் அபாயம் உண்டு. இந்த 3 தவறுகளையும் தவிர்த்தாலே உங்கள் நகை பாதி அளவு மீட்கப்பட்டதற்கு சமம். ரகசியம் 3, தேவையற்ற பகட்டை தியாகம் செய். பெண்ணே, உன் நகை அடமானத்தில் இருக்கும்போது ஊர் மெச்ச வாழ வேண்டும் என்று நினைப்பது உனக்கு நீயே குழி தோண்டுவதற்கு சமம். அடுத்த வீட்டு விசேஷத்திற்கு புது புடவை கட்டவில்லை என்றால் உனக்கு என்ன குறைந்துவிடும்? ஒரு திருமணத்திற்கு போட நகை இல்லை என்று நீ கவலைப்படுவதை விட உன் தங்கம் வட்டிக்கு கடையில் இருப்பதை நினை. சாணக்கியர் எச்சரிக்கிறார், ஆடம்பரத்திற்காக செலவு செய்பவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் விரைவில் பிச்சைக்காரனாக மாறுவான். 1 வருடம் விசேஷங்களுக்காகவும் பகட்டான உடைகளுக்காகவும் செலவு செய்வதை முற்றுப்புள்ளி வை. அந்த பணத்தை ஒரு உண்டியலில் சேமித்து வட்டியை குறைக்க பயன்படுத்து. கௌரவம் என்பது பட்டுப்புடவையிலோ அல்லது அடுத்தவர் முன்காட்டும் பகட்டிலோ இல்லை. உன் அடமான நகை உன் கைக்கு வந்து உன் பீரோவில் பத்திரமாக இருப்பதில் தான் இருக்கிறது. இந்த தற்காலிக தியாகம் உனக்கு நிரந்தர நிம்மதியையும் செல்வத்தையும் தேடித்தரும். ரகசியம் 4, அசலை தாக்கும் தந்திரம். பெண்ணே, நீ காலமாக வட்டி மட்டும் கட்டிக்கொண்டே இருந்தால் உன் ஆயுள் முழுக்க அந்த நகை கடையிலேயே தான் இருக்கும். இது ஓட்டை பானையில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம். பானை நிறைய வேண்டும் என்றால் முதலில் அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும். அடமான கடனில் அந்த ஓட்டை என்பது அசல் தொகை. சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார்.
இலக்கை நோக்கி நேராக பாய். அப்போதுதான் வெற்றி உன் வசப்படும். இனி வட்டி கட்டப் போகும்போது வெறும் வட்டியை மட்டும் தராதே. உன்னால் முடிந்த ஒரு 500 ரூபாயோ அல்லது 1000 ரூபாயோ அசலில் கழிக்க சொல்லி சேர்த்து செலுத்து. அசல் குறைய குறைய அடுத்த மாத வட்டி தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு சங்கிலி தொடர் போன்றது. அசல் குறையும் வேகம் உன் நகையை மீட்கும் வேகத்தை அதிகரிக்கும். இந்த சிறு மாற்றம் உன் வட்டி சுமையை குறைத்து ஒரு பெரும் கடனை மிக எளிதாக முடித்துவிடும். இதுதான் நகையை மீட்கும் உண்மையான ராஜதந்திரம். ரகசியம் 5. உன் திறமையே உனக்கு துணை. வருமானம் பத்தலையே, நான் என்ன செய்வேன் என்று முடங்கி கிடப்பதில் எந்த பயனும் இல்லை பெண்ணே. சாணக்கியர் ஒரு அற்புதமான உண்மையை சொல்கிறார். கல்வியும் திறமையும் உள்ளவனிடம் லக்ஷ்மி தானாகவே வந்து சேர்வாள். அதாவது உன் கையில் இருக்கும் ஒரு கலை உன்னை கடனில் இருந்து மீட்கும் ஒரு மந்திரக்கோள். உனக்கு தெரிந்த தையல் கலையோ சமையலோ அல்லது ஒரு சிறு கைத்தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதை வருமானமாக மாற்ற தயங்காதே. வீட்டு வேலைகளுக்கு நடுவே நீ ஒதுக்கும் 1 மணி நேரம் ஒரு 100 ரூபாயை சம்பாதித்து தந்தால் கூட அது உன் நகையை மீட்கும் போரில் உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி. அந்த சிறு தொகை உனக்கு தன்னம்பிக்கையை தரும். என் உழைப்பால் என் நகையை மீட்பேன் என்ற அந்த வைராக்கியம் உன்னை பல மடங்கு உயர்த்தி நிறுத்தும். உன் உழைப்பு உன் நகையை அலங்கரிக்கும் போது வரும் அந்த பெருமை எந்த பட்டுப்புடவையிலும் கிடைக்காது. ரகசியம் 6. வட்டி விகிதத்தை ஒப்பிட்டுப்பார். பெண்ணே, சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரி. அவர் எப்போதும் சொல்வது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் விழிப்புணர்வோடு இரு என்பதுதான். அடமான நகையை மீட்க முடியாமல் தவிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் நீங்கள் எங்கே நகையை வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான். தனியார் அடகு கடைகளோ அல்லது கந்துவட்டிக்காரர்களோ உங்களை வட்டி என்ற பெயரில் மெல்ல மெல்ல சுரண்டி கொண்டிருக்கலாம். இன்றே விழித்துக்கொள். நகையை வைத்திருக்கும் இடத்தின் வட்டி விகிதத்தையும் பிற பொதுத்துறை வங்கிகளின் வட்டி விகிதத்தையும் ஒப்பிட்டுப்பார். அங்கிருக்கும் வட்டியை விட இங்கே வட்டி குறைவாக இருந்தால் உடனடி முடிவெடு. அதிக வட்டி உள்ள இடத்திலிருந்து நகையை மீட்டு வட்டி குறைவான இடத்திற்கு மாற்றுவது கூட ஒரு மிகப்பெரிய சேமிப்பு தான். வட்டி பணத்தை மிச்சப்படுத்துவதே ஒரு தனி வருமானம் என்று கருது. நீ கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய் வட்டியும் உன் உழைப்பின் ரத்தம். அதை சரியாக திட்டமிட்டு செலுத்துவது உன் புத்திசாலித்தனம். ரகசியம் 7. 1 வருட காலக்கெடு உன் சபதம். பெண்ணே, சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் உண்மையை சொல்கிறார். திட்டமிடாத ஒரு காரியம் எவ்வளவுதான் முயன்றாலும் அது முழுமையான வெற்றியை தராது. பல நேரங்களில் நாம் செய்யும் தவறு என்னவென்றால் சும்மா வாயால் சீக்கிரம் நகையை மீட்கணும், கஷ்டமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் காலம் யாரையும் காக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். நாட்கள் மாதங்களாகும், மாதங்கள் வருடங்களாகும். ஆனால் கடன் மட்டும் மலையாய் உயர்ந்து நிற்கும். இதற்கு தேவை வெறும் புலம்பல் அல்ல, ஒரு தெளிவான போர்க்கால் கால அட்டவணை. இன்றே உனக்குள் ஒரு சபதத்தை எடு. இன்னும் சரியாக 12 மாதங்களில் என் நகை என் கையில் இருக்கும், என் கழுத்தை அலங்கரிக்கும் என்று ஒரு காகிதத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதி நீ தினமும் பார்க்கும் கண்ணாடி அல்லது பீரோவில் ஒட்டிவை. உன் மொத்த கடன் தொகையை 12ஆல் வகுத்துக்கொள். ஒவ்வொரு மாதமும் நீ கட்ட வேண்டிய அந்த தொகையை உன்னுடைய வாழ்க்கை லட்சியமாக நிர்ணயி. அந்த இலக்கை அடைய உன் ஆடம்பர செலவுகளை குறைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது உன் ஓய்வு நேரத்தை தியாகம் செய்து கூடுதல் உழைப்பை அதிகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, தயங்காமல் களத்தில் இறங்கு. ஒவ்வொரு மாதமும் நீ நிர்ணயித்த இலக்கை அடையும் போது உனக்குள் ஒரு புது தன்னம்பிக்கை பிறக்கும். என்னால் முடியும் என்கிற அந்த உணர்வு உன்னை ஒரு வெற்றி வீராங்கனையாக மாற்றும். அந்த உறுதிதான் உன்னை சோம்பலில் இருந்தும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்தும் விரட்டி நகையை மீட்கும் வரை உன்னை ஓட வைக்கும். உன் சபதம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உன்னுடைய பொருளாதார சுதந்திரத்தை மீட்டுத் தரப்போகும் அதிகாரப்பூர்வ ஆவணம். ரகசியம் 8. உன் ரகசிய சேமிப்பு உன்னை காக்கும் ஆயுதம். பெண்ணே, ஒரு குடும்பத்தின் அமைதி அந்த பெண்ணின் கையில் இருக்கும் ரகசிய சேமிப்பில் தான் ஒளிந்திருக்கிறது. உன் கணவர் வீட்டு செலவுக்காக கொடுக்கும் பணத்தில் நீ காபி செலவோ அல்லது ஒரு சிறு தேவையை தியாகம் செய்தோ மிச்சம் பிடிக்கும் அந்த சிறு தொகைதான் உன் நகையை மீட்கப் போகும் முதல் படி. இதை யாரிடமும் உன் கணவரிடம் கூட சொல்லாதே. என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது என்று நீ சொல்லிவிட்டால் அது அந்த நிமிடமே வேறு ஒரு வீட்டு செலவுக்கோ அல்லது தேவையற்ற ஆடம்பரத்திற்கோ போய்விடும். சாணக்கியர் கூறுகிறார், உறவுகளே கைவிட்டாலும் இக்கட்டான சூழலில் உன்னை காக்கும் உண்மையான நண்பன் பணம் மட்டுமே.
அந்த பணத்தை ஒரு உண்டியலில் ரகசியமாக சேர்த்து வை. அது வெறும் சில்லறை அல்ல, உன் கௌரவத்தை மீட்கப் போகும் அஸ்திவாரம். நாளை உன் நகை மீட்கப்படும் போது இது எப்படி சாத்தியம் என்று உலகம் வியக்கும். அந்த ரகசியம் உன்னோடு மட்டுமே இருக்கட்டும். பெண்ணே, இதுவரை நாம் பார்த்த இந்த 8 ரகசியங்களையும் நீ வெறும் தகவலாக மட்டும் பார்க்காமல் ஒரு தவமாக நினைத்து உன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உன் நகை சீக்கிரமே உன் கைக்கு வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடமான நகை விவகாரத்தில் நீ மனமுடைந்து போய் அமர்ந்து விடாதே. சோதனைகளை சாதனைகளாக்கும் ஒரு வீராங்கனையாக நீ ஜெயித்து காட்ட வேண்டும். உன் உழைப்பும் சாணக்கியர் சொன்ன இந்த ராஜதந்திரமும் உன்னை நிச்சயம் ஒரு வெற்றியாளராக மாற்றும். இந்த வீடியோ உன் மனதில் ஒரு சிறு நம்பிக்கையாவது விதைத்திருந்தால் அந்த நம்பிக்கையின் அடையாளமாக கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் மீட்பேன் என்று உறுதிமொழி எடுங்கள். எத்தனை வலிமையான சிங்கப்பெண்கள் நம்மிடம் இருக்கிறீர்கள் என்று நானும் தெரிந்து கொள்கிறேன். உங்கள் போராட்டத்திற்கு துணையாக இருக்க மறக்காமல் நமது ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விரைவில் உன் கைகளிலும் கழுத்திலும் உன் தங்கம் மீண்டும் ஜொலிக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆன்மீக அறிவு டிப்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.